மூட நம்பிக்கை வளரக்கூடாது, ஆத்ம நம்பிக்கை வளரணும். பல விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் அனுபவம். சின்ன வயசில் பிளட்லேயும் வெயின்ஸ்லேயும் இந்த உடல் ஃபுல்லாகவே ஊறி போன ஒரு விஷயம். ஸ்பிரிச்சுவல்னால் முதல்ல என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸ்பைனல் கார்டில் செய்கிற சடங்குகளும் பூஜைகளும் தான் இந்த ஸ்பிரிச்சுவல். ஸ்பைனல் கார்டில் ரிச்சுவல் செய்கிறது. இந்த டேர்மே யூடியூப்பில் எவனும் யாரும் இல்லையே, பயிற்சி பண்ணுற யாரும் இல்லையே. ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். எல்லாருக்குமே நம்மளுடைய உடலுக்குள்ள ஏற்பட்டு இருக்கிற விஷயங்கள் பற்றி, இந்த பாடி உள்ள என்ன நடக்குது அப்படின்றத மகாவதார் பாபாஜி ஐயா நாகராஜராக இருக்கும்போது பயிற்சி பண்ண அந்த டெக்னிக்ஸ், அந்த கிரியாயோகம் பயிற்சிகள், அவர் இதெல்லாம் செஞ்சு 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 அவரை எங்கே அது கூட்டிகிட்டு போச்சு அப்படின்ற நிலையில் பகிர்ந்துக்கிட்ட விஷயங்கள் தான் நான் இன்னைக்கு எவிடெண்ட்டாக நான் சொல்கிறேன். எவிடன்ஸோட இந்த பிராணவாயுவை கட்டுப்படுத்துறதுனால, இந்த ஆக்சிஜனையும் ஆக்சிடேஷன் பாடிக்குள்ளே ஆகிறதுனாலையும், கார்பன் டேட்டடான அந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியில் விடுறதுனாலையும் நம்ம பாடிக்குள்ளே எக்ஸலண்ட் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் சப்ளை ஏற்பட்டுகிட்டே இருக்குது. அப்போ என்ன ஆகுனா, அயர்ன் செல்ஸ் இருக்குல்ல நம்ம பாடியில், இது மூலியமாக வழி நடத்தி பாடியில் அயன் டெவலப் ஆகி இந்த செல்ஸ் பல சக்கையை பாடியிலேருந்து எடுத்துட்டு அது என்ன தெரியுமா பண்ணுவோம், நம்மளுடைய உடலில் நம்மளுடைய பர்பஸ் ஆஃப் லைஃபே நம்ம அடைய வேண்டிய அந்த அமிர்தம் தான். அதுதான் எலிக்சிர். அதுக்கு தான் ஞானிகள் சொல்லுவாங்க, பட்டினத்தாரோ திருமூலரோ, அந்த அமிர்தத்தை பற்றி அந்த திருமூலரோ சரி பாபாஜியோ சரி எல்லாருமே ஏன் குறிச்சிருக்கிறாங்கன்னா, நிறைய பேருக்கு தெரியாத ஒரு ஃபேக்டே அதுதான். தாய் பிறவி வந்த பிறகு தாய்ப்பால் அமுது, இடல், அதாவது இடையில மனைவி, அது ஒரு சங்கிலி மாதிரி. அதுக்கடுத்து நம்ம சாகும்போது ஒரு பால் ஊற்றுவாங்களே, அது சங்கு, முடிஞ்சிச்சு. இது காமன் ஹியூமன். ஒரு மனிதனுக்கு தாய்ப்பால், அதுக்கடுத்து இடையில ஒரு பால், அது ஓகே, ஒரு சங்கிலி பால் கூட ஓகே, ஏன்னா கணவன் மனைவி, அது ஓகே. அது கூட இல்லாமல் தாய்ப்பால் மட்டும் இருந்து கட்டாகி யாராவது இந்த இடையில இந்த ஃபேமிலி லைஃப் மேரேஜ் இல்லாமல், அதாவது நாகராஜ் ஐயா அந்த காலத்தில் மகாதர் பாபாஜி சொன்ன கான்செப்ட் அது, அந்த காலத்துக்கு அது கரெக்டு. இந்த நடுவில் இந்த மேரேஜ் ஃபேமிலி இல்லாமல் துறவியாக இருந்து பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிச்சி இந்த கிரியாயோகம் செய்பவனுக்கு அந்த அமுதுன்றத 24 வருஷத்துலேயே அவனால் அடைய முடியும் அப்படின்றத அவர் சொன்னார். அதுக்கப்புறம் இந்த டெக்னாலஜி இந்த கலியுகத்துக்கு வந்தது. இது வளர்ந்தது. இது வளர 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 ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை பயிற்சி பண்ணணும். லஹரி மாஸ்டரை அடைஞ்ச மாதிரி, அப்புறம் எங்கள் அப்பா அடைஞ்ச மாதிரி நாயின் மாஸ்டர். அப்போது அந்த அமுது, அந்த தெய்வீக அமுதம், அந்த தெய்வீக ஃப்ளூயிடு நம்ம அடையணும்னா என்ன செய்யணும் அப்படின்றதுக்கு சயின்ஸ் தான் இந்த அயர்ன் செல்ஸ் டெவலப் பண்ணணும். இது எந்த வீடியோவில் நான் சொன்னதில்லை, என் அனுபவத்தை நான் ஷேர் பண்ணுறேன். அந்த அயர்ன் செல்ஸை பாடியில் டெவலப் பண்ண நமக்குள்ள அந்த கிரியா செய்ய செய்ய பாடியிலேயே ஒரு பேசேஜ் கிரியேட் ஆகி அதை செக்ரிகேட் பண்ணணும். அது எடுத்த உடனே எல்லாருக்கும் நடக்காது. மினிமம் 12 வருஷம் பண்ணணும். நான் கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷமாக பண்ணுறதுனால ஐ கேன் சே தட். இப்போது இந்த ஒரு ப்ராசஸ் செய்யும்போது ஒரு மனிதன் ஃபேமிலி லைஃப்பில் இப்போ இருக்கிறவங்களுக்கு பாபாஜி என்ன சொல்கிறார், ஃபேமிலி லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு ஓகே, இடையில் ஒரு சங்கு, அதாவது சங்கு இல்லை, சங்கிலி போட்ட மாதிரி அந்த ஒரு பால் உங்களுக்கு கிடச்சிருச்சு. ஒய்ஃபு ஹஸ்பண்டு 2 பேருக்கும். இப்போது 2 பேருக்கும், ஆண் பெண் யார் ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, அந்த அமிர்தம்னு ஒன்று இருக்குல்ல, இனிமையாவது அதை அடையிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். ஒரு மனிதன் அந்த அமுதத்தை சுவைக்காத, அதை ருசிக்காத இருக்கிற ஒரு மனிதனுக்கு, அது இருப்பவனுக்கு சத்தியமாக சொல்கிறேன், மோட்ச முக்தி கிடைக்காது அப்படின்றது தெள்ளன் தெளிவாக திருமூலர்லேருந்து அகத்தியர்லேருந்து எல்லா புக்ஸை நீங்கள் புரட்டி பார்த்தாலும் அதுதான் இருக்கும். அப்போ அது எப்படி அடைய வருது, அதுக்கு ப்ராசஸ் தான் கிரியாயோகம். கோவில் போய் அந்த ரிச்சுவல் பண்ணுங்கள், இது பண்ணுங்கள்,
பால் அபிஷேகம் பண்ணுங்க, நெய் அபிஷேகம் பண்ணுங்க, இந்த தேங்காய் உடைங்க, எல்லாம் சாமி இதெல்லாம் உனக்குள்ளே நடக்கிறது தான். உனக்குள்ளேயே நீ நடத்தி வைக்கிற பற்றியா இந்த பொம்மலாட்டம். அதுக்கு தான் அந்த விக்கிரகத்துக்கு பிராண பிரதிஷ்டை சித்தர்கள் தான் பண்ண முடியும். இங்கே இருக்கிற எந்த புரோகிதரும் இது வரைக்கும் பிராண பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு ரெடியாக யாரும் இல்லை. கேளுங்க, பிராண பிரதிஷ்டை பண்ணுற அளவுக்கு ஞானி யாரும் இல்லை சாமி. அவனும் கிடையாது, இங்கே யாரும் கிடையாது. அதெல்லாம் பிராண பிரதிஷ்டை பண்ணால் அவங்களே மகான்களே இறங்கி வந்து தான் செய்யணும். பிராண பிரதிஷ்டைன்னா எவ்வளோ பெரிய விஷயம், அது ரொம்ப ரகசியம். அதெல்லாம் இங்கே நம்ம சொல்ல முடியாது. அதோடைய சீக்ரெட்டே வேறு, அதோட சயின்ஸே வேறு, அதோடைய பார்க்குற குணமே அது வந்து சராசரி பிரெயின்ஸுக்கு புரியாது. அதனால தான் நான் அதை சொல்ல விரும்ப மாட்டேன். ஸோ இது எல்லாம் பண்ணுறதே உடல் தான். இந்த சரீரம் தான் அந்த ஐடில். அந்த ஐடிலுக்கு செய்கிறது உனக்கு நீ செய். பால் அபிஷேகம் உனக்குள்ளே, அந்த அபிஷேகம் உனக்குள்ளே தான், நெய் அபிஷேகம் உனக்குள்ளே தான், தீர்த்தம் எல்லாம் உனக்குள்ளே தான் ஏற்படுறது. அதுதான் அந்த சிலைக்கு நீ செய்கிற. தேங்காய் வச்சு நம்ம பக்கம் வச்சுக்கிறோம், ஏன் சாமி பக்கம் வைக்கல? யோசிக்கணும். நம்ம பக்கமே வச்சுக்கிறோம், உன் பக்கமே வச்சுருக்கோம். மூன்றாவது கண்ணு தேங்காய்க்கு தான் இருக்கு, மனிதனுக்கு மூன்றாவது கண்ணு இருக்கு. சாமிக்கு ஆல்ரெடி இருக்கு, அந்த சாமியே நீ தான். ஸோ இது உணர்ற அற்புதமான ஒரு கிரியேஷன் தான் இந்த கோவில்களை. இது சொல்லி கொடுக்கறதுக்கு தான் கோவிலுக்கு போகணும். பக்தி வளரணும், அவ்வளோதான். தவிர பித்தம் வளரணும், அவ்வளோதான். தவிர அதனால தான் புக்கு தேவையில்லை, எனக்கு எதுவும் தேவையில்லை. என் ஞானம் நான் பயிற்சியில் இருக்கு. என் குருநாதர் மகான் நாகின் மாஸ்டர் சொல்லி கொடுத்த பயிற்சியில் இருக்கு. இன்னைக்கு பல பேர் அந்த பயிற்சியை மறந்துட்டாங்க. பல பேர் அந்த பயிற்சியை கடைபிடிக்கிறது இல்லை. இன்னும் ஊர் உலகத்தில் தான் கடைபிடுறாங்க. அது அவங்களுக்கு அந்த மோட்ச முக்தியை பற்றி தெரியாது. இன்னும் அந்த ரேஞ்சுக்கு வரலன்னு அர்த்தம், அந்த ரேஞ்சை தொடலைன்னு அர்த்தம். இதெல்லாம் சொல்லதுன்னா நான் குரு கிடையாது, நான் ஒன்றுமே கிடையாது சாமி, ஒன்றுமே கிடையாது. நான் ஒரு சின்ன பொடுசு, அவ்வளோதான். அந்த நாகின் மாஸ்டருடைய லெகசியை நான் கொண்டு போகிறேன். அப்பேற்பட்ட அற்புதமான அந்த ஒரு கிரியாவை செய்யணும். ஒரு மனிதனும் டெய்லி செய்யணும். இது எல்லாத்துலேயும் சொல்லியிருக்கு, பாபாஜியோட புத்தகத்துலேயும் இருக்குன்னு தான். அதான் செய்யணும். அது நம்ம செய்யாமல் இருந்தால் பிரச்சனை. கொஞ்ச நாள் செஞ்சுட்டு கொஞ்ச நாள் விட்டுட்டோம்னா அது வந்து நம்ம பாடியை வந்து ஒரு மாதிரி ஆகிடும். அற்புதமான ஒரு மெக்கானிசமை போட்ட பிறகு சூப்பர் கம்ப்யூட்டர் நம்ம அப்கிரேட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ திடீர்னு வந்து போய் ஒரு வில்லேஜில் உட்காந்து வேறு ஏதோ ஒரு நெட்ஒர்க்கில் லோ சிக்னலில் நான் போட்டுட்டு இருந்தால் நீங்களா வீடியோ பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டீங்க. ஏன்? இந்த செட்டப் இப்படி பேசிட்டு என்னையா இப்படி லோ சிக்னல், ஒரு வீடியோக்கே லோ சிக்னல் லோ ஸ்பெக்குன்னு சொல்கிறீங்க. அப்போ இவ்வளோ பெரிய ஒரு மெக்கானிசம், இறைவன் கொடுத்த ஒரு மெக்கானிசத்தில் பயிற்சி பண்ணி நம்ம அதை விட்டுட்டு வேறு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தால் என்ன சாமி இது? அப்போ என்ன சாமி குரு, நாகின் மாஸ்டர், இதெல்லாம் என்ன சாமி இது? ஸோ ஒரு மனிதனும் கடைப்பிடிக்க வேண்டிய விஷயமே அதுதான். நம்ம வந்து அதனால் எங்கள் அப்பா எப்பயுமே ஒன்று தான் சொல்லுவார். வெளியில் 1000 விஷயம் சொல்லுவான். அது மேஜிக்கு, பிளாக், நெகட்டிவ், அது ரிச்சுவல்ஸ், இது டெத்துக்கு போனால் இப்படி, அது இது ஃபங்க்ஷன்ஸு, அது எல்லாம் இருக்கும். கம்முன்னு உட்காந்து பயிற்சி பண்ணும். உலகம் நீ ஓடலனாலும் ஓடிட்டு தான் இருக்கும். நம்ம ஓடலனாலும் அந்த உலகம் ஓடிட்டு தான் இருக்கும். தேவை இருக்கணும், எங்கே ஏது செய்யணுன்ற தேவை இருக்கணும். ஆத்மார்த்தமாக அந்த இடத்துல ஒன்று இறைவன் வைப்பார். உதவிக்கு இறைவன் அனுப்புவார் தவிர ஊரோடு சேர்ந்து பொம்மலாட்டம் ஆடுறதுக்கு இறைவன் அனுப்ப மாட்டார். இந்த ஞானத்தில் இருக்கிறவங்க இது ஒப்பனாக வந்து எல்லாருக்கும் நான் சொல்கிற ரீசன் அதுதான். ஸோ ஊரோடு சேர்ந்து பொம்மலாட்டம் ஆடுறதில்லை. எங்கே தேவை இருக்கோ இறைவன் அனுப்புவார். அந்த தேவைக்கு நீ உதவுவ, அவனுக்கு நீ தான் உதவ முடியும். அப்படின்ற இடத்துல மட்டும்தான் ஒரு ஆன்மீகத்தை சார்ந்தவன் போய் அங்கே வேலை செய்வான், அந்த சர்வீஸ் செய்வான். மற்றபடி இந்த உலகத்தில் நடக்கிறது நடந்துட்டு தான் இருக்கும். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண இருப்பாங்க, மற்றதுக்கு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். இதெல்லாம் உணரணும். ஒரு மரணத்துக்கு போனாலும் பாபாஜியை சொல்கிறதுல அதுதான், முருகரோ இவங்களாம் சொல்கிறது என்ன, இது தானே ஞானம் தானே. ஃபங்க்ஷன் போனாலும் டெத்துக்கு போனாலும் நீங்கள் அங்கே ஒரு ஹார்ட்ஃபுல்லாக இருக்கணும். ஹார்ட்ஃபுல்லாக போயிட்டு இருந்தாங்க ஒரு 10,000 வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்குற ஒருத்தம் கிடையாது. ஆனால் நான் போயிட்டு வந்துட்டேன். ஒரு ஃபார்மாலிட்டி. அதேமாரி ஒரு ஃபங்க்ஷன் போகிறது ஃபார்மாலிட்டி. இது எல்லாம் அதீதமாக போனவங்க தாங்க அவங்கெல்லாம் இதெல்லாம் அதீதமாக போயிட்டாங்க சாமி. அதனால தான் அவங்கள நம்ம இன்னைக்கு உட்காந்து கும்பிட்டுட்ருக்கோம். அவங்கள அதீதமாக போகாமல் இந்த மனிதர்களோட உலாவிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம இன்னும் அவங்கள நம்ம இழுத்து உட்கார வச்சுருவோம். இங்கே
இந்த மூட நம்பிக்கை உலகத்தில் அவங்களையும் நம்ம இழுத்து உட்கார வச்சுருவோம். ஆனால் இதெல்லாம் தாண்டி அதீதமாக போயிட்டாங்க. அந்த மாதிரி அதீதமாக போகணும் அப்படின்னு நான் சின்ன வயசில் நினச்சது இன்னைக்கு என்னால் வாழ முடியுது. ஸோ அதுக்கு வந்து கோடான கோடி நன்றிகள் நாகின் மாஸ்டருக்கு தான். அவர் இல்லைன்னா இல்லை, போக முடியாது. அந்த மாதிரி இந்த லினியேஜாக வந்து அந்த மகாதார் பாபாஜி, கிருஷ்ணர், ஜீசஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய ஜாம்பவான்கள் செஞ்ச லைஃப்பில் அந்த சிந்தனை சக்தியோ அந்த லாஜிக்கை கொண்டு வந்திருக்காங்க. அவங்க எதையுமே வந்து இல்லாஜிக்கலாக செய்யலை. கோவில் கட்டினா கூட அது ஏன் கட்டணும், அந்த கோவில் எந்தெந்த கோவிலுக்கு போகணும், எப்படி எப்படி அமைக்கணுன்றதை சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு வேதங்கள்லையோ எங்கேயோ சரி, எந்த வேதத்துலேயும் சரி, பிராமணர்கிட்ட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா, உண்மையான பிராமணர்கிட்ட கேட்டிங்கன்னா, எந்த வேதம்லையும் இல்லை தேங்காய் உடச்சா எனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, பிரதோஷன்றதே ஒன்று கிடையாது, இப்போ வந்தது தான் அதெல்லாம். அப்போ என்ன வேதத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க? இந்த மாதிரி பல விஷயங்களை உடைச்சவர் மகாதார் பாபாஜி. அப்பேற்பட்ட ரூட்டில் நீங்கள் பாபாஜின்னு ஒரு பேர் சொன்னீங்கனாலே முதல்ல அவர் சொன்னதை செய்யுங்க, இல்லைன்னா பாபாஜி பேர் சொல்லாதீங்க. மகாதார் பாபாஜின்னு பேர் சொல்கிறது கூட நமக்கு வாய் கூசணும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மகாதார் பாபாஜி அப்படின்னு சொன்னா விட ஏதோ பாபாஜி பாபாஜி பாபாஜி, பைத்தியமா நீ? பாபாஜி பாபாஜி பாபாஜின்னு என்ன கொடுப்பாரு வந்து உனக்கு? ஒன்றும் கொடுக்க மாட்டார். உன் ஆசை என்ன? உனக்கு பணம் வரணும், அது வரணும், இதுக்கு பாபாஜி வேணுமா உனக்கு? இந்த மாதிரி மகான்கள் உலாவிட்டு போன இந்த பூமியில் அவங்கள பற்றி வேல்யூ பண்ணுறதுக்கு இங்கே ஒருத்தன் பேசலை. எல்லாரும் வந்து அவர் பாபாஜி சொன்னால் உனக்கு அது கிடச்சிரும், அவர் பண்ணால் இது கிடச்சிரும். மகாதார் பாபாஜி கிரியாயோகம் பயிற்சி பண்ணவர். அவரே சொல்லியிருக்காரு, எனக்கு செல வழிபாடு கிடையாது, எனக்கு அது இருக்கவும் கூடாதுன்னு ஸ்பஷ்டமாக எழுதிட்டு நிறைய பேர் சீடர்களுக்கு சொல்லிட்டு போயிருக்காரு. நம்ம உட்காந்து கோவில் கட்டுறது, செல வழிபாடு பண்ணுறது, இது பாபாஜி பேர் சொல்லி பாபாஜிக்கு கோவில் கட்டு, இதுக்கு மிஞ்சி பைத்தியக்காரத்தனமாக இல்லை என்னன்னு சொல்கிறது. பித்தன் ஆகணும் எப்போ? உள்ள ஞானத்தில் போய் பித்தன் ஆகணும், அவ்வளோதான். தவிர மூட நம்பிக்கையில் போய் பைத்தியம் பிடிச்சவங்க ஒன்றுமே பண்ண முடியாது சாமி. இந்த மாதிரி ஆயிடாதீங்க. அடுத்த ஜெனரேஷன் ஜென்ஸின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இன்னைக்கு இருக்கிற பேரண்ட்ஸை கூட மதிக்கிறது அது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுங்க கேட்குற ஒரு கேள்விக்கும் பதில் கூட கிடையாது உங்கள்கிட்ட, அவ்வளோ அறிவும் கிடையாது. பேரண்ட்ஸ்க்கு சொல்கிறேன். அப்போது உங்களால் அவ்வளோ பவர்ஃபுல்லாக மாற முடியும் ஒன்லி த்ரூ எக்ஸ்ப்ளோரிங் யுவர் இன்னர் செல்ஃப். யார் என்ன சொல்கிறது நம்பாதீங்க, நான் சொல்கிறதையும் நீங்கள் நம்பாதீங்க. இது ஒரு தூண்டுதல், அவ்வளோதான். இங்கே நானும் குரு கிடையாது. இங்கே நிறைய பேர் கற்றுக்குறாங்க, தவிர நாங்கள் சீடன் கூட சொல்ல மாட்டேன். நான் முதல்ல நானே குரு இல்லை, எப்படி சீடன் ஆக முடியும்? குருன்றவன் ஒருத்தன் தான், சீடன்றவன் ஒருத்தன் தான். நாகின் மாஸ்டருக்கு நான் இருந்தேன். அது மாதிரி நான் குரு என்னைக்கு ஆகிறனோ அன்றைக்கி தான் எனக்கு ஒரு சிஷ்யனே தோண்டுவான். அது வரைக்கும் எனக்கு சிஷ்யன்றது ஒருத்தன் கிடையாது. எல்லா நண்பர்கள், சோல்ஸ், லவ்லி பியூட்டிஃபுல் பீயிங்ஸ். நம்ம எல்லோரும் இங்கே இருக்கிறது எதுக்கு அப்படின்னா, ஒரு நல்ல ஆன்மீகத்தை போய் சேர்க்கறதுக்கு பயிற்சி பண்ணணும், இவ்வளோதான். தவிர மகாதார் பாபாஜின்னு நேம் சொல்கிறது நெக்ஸ்ட் டைம் ஒரு ஒருத்தரும் கூசணும் வாய். ஏன்னா அந்த பேரை சொல்லி நிறைய பேர் கரப்ஷன் பண்ணுறீங்க, எனக்கு அது பிடிக்கல. அது ரஜினிகாந்த் ஐயா மட்டும் தான் கரெக்டாக அதை வந்து பல பேருக்கு ரீச் பண்ணியிருக்காரு. அதை வந்து நம்ம காப்பாற்றணும் அந்த வேல்யூ. அது நினச்சா அது வந்துருமா இது வந்துருமான்னு முதல்ல அந்த பாதைக்குள்ளே கூட வரல. நம்ம பாதைக்குள்ளே வராததுக்கு முன்னாடியே நம்ம உட்காந்து அதை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கோம், ஏதேதோ கற்பனையில். வாழ்க்கையில் குருவை தேடி குரு சொன்னதை செய்யுங்க சாமி. ஒரு குரு தான் சாமி இருக்க முடியும். இந்த யோகத்துக்குன்னு வரும்போது பல விஷயங்களில் பல குரு இருப்பார். ஜிம் கோச் ஒரு குரு தான், டீச்சர் ஒரு குரு தான், ஸ்கூலில் படிக்கிறவங்க ஒரு குரு தான். அதெல்லாம் வந்து லைஃப் தேவையான குரு, அதுவும் தேவை. அதையும் மதிக்கணும், திட்டக்கூடாது குருவை. அதுமாதிரி அந்த குருவும் ரொம்ப வந்து அடிக்கிறதோ கையும் கூடாது, ஆசீர்வாதம்னா காலில் விழுறது கூடாது. குருன்ற ஒரு ஸ்டேட்டை மாஸ்டர் ஆனவன் கூட குருன்னு சொல்லிக்க கூடாது ஃபஸ்ட்டு. ஸோ அந்த லெவலுக்கு ஒவ்வொரு மனிதனும் இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு லைஃப் குருவை கண்டுபிடிங்க. இங்கே பல பேர் கற்றுக்குறாங்க அப்படின்னா இதெல்லாம் நான் பேசுகிறதுனாலையோ இல்லைனா இது பண்ணுறதுனாலையோ இல்லை. நான் ப்ரீத்திங்கே இப்படி தான். நான் இதை வந்து ஏதோ பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நான் எவ்ரி செகண்ட் மூச்சு விடுறதே இந்த ஒரு சிந்தனைகளில் தான் இருப்பேன். ஸோ இது வந்து இந்த ஒரு 4 வார்த்தை நான் ஏதோ சொல்லியிருக்கேன் அப்படின்னா அதெல்லாம் அந்த பாக்கியம் முழுக்க என்னுடைய ஆத்மா, அந்தராத்மா, அந்த அந்தராத்மாவுக்கு போய் தான் சேரும். அது இருக்கிறதுனால தான் நான் பேசுகிறேன். அது இல்லைன்னா நான் எங்கே பேச போகிறேன்? நான் இருக்க போகிறது இல்லையா? ஸோ அந்த ஒரு ஆத்மாவுக்கு தான் நான் வந்து அந்த நன்றி சொல்லுவேன். இந்த ஆத்மா இருக்கிற வரைக்கும்
எல்லாரையும் நான் கிரியாவில் 100% ட்ரெயின் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போவேங்க. நான் இதுக்கு நான் வாக்கு கொடுங்க. வச்சுக்கோங்க, இந்த பதிவு வச்சுக்கோங்க. இது ஏன் சொல்கிறேன், எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த மாஸ்டர்ஸ் எனக்கு சொல்கிற விஷயங்களை நான் உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறேன். நல்லவனை கெட்டவனை இது எதுவும் இல்லை சாமி. வாழ்கிற வரைக்கும் உனக்கு நீ நிம்மதியாக இருக்க, அதுதான் முக்கியம். அதுதான் முக்கியம். வாழ்கிற வரைக்கும் யாருக்கு தேவை, அதி தேவை இருக்கோ அங்கே போய் பணம் கொடுக்கறதாகவோ சேவை செய்கிறதாகவோ உதவியாக இருக்கு. இது நான் ப்ராக்டிக்கலாக ஃபாலோ பண்ணுறதை நான் சொல்கிறேன். என் தாயும் ஃபாலோ பண்ணுறாங்க, நானும் ஃபாலோ பண்ணுறேன். அவ்வளோதான், சிம்பிள். இது முக்கியம். இது எங்கள் தாய்கிட்டேருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ ஒரு மனிதனும் இதை கடைபிடிச்சி ஒரு ஸ்டேஜில் ஒரு மனிதனுக்கும் இது உருவாகணும். ஸோ இது உருவாச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க ஒரு மனிதனும். ஸோ இது சொல்லி நான் விடைபெறேன். மாதர் பாபாஜி இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் நம்ம பேசுகிறோம் அப்படின்னாலே அவர் சொன்ன விஷயங்கள் 100 இல்லைனாலும் 1ஆவது ஃபாலோ பண்ணுங்கள் சாமி, 1ஆவது ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராவை போட்டு ஏணி ஏறணும்னு நினைக்காதீங்க. அது ஏணி ஏறலுக்கு இல்லை, கீழே போகிறதுன்னு அர்த்தம். பேஸ்மெண்ட்டுக்கு போயிடுவீங்க. அதான் 100% உண்மை. சரி, சொல்லி விடைபெறேன். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஆன்மீக சிந்தனை இல்லை, அந்த விதை விழுந்திருக்கு. எல்லாருக்குள்ளேயும் விழுந்திருக்கிறதுனால தான் வீடியோ பார்க்குறீங்க. அந்த விதை வளரணும். தண்ணி ஊற்றுங்க, டெய்லி தண்ணி ஊற்றுங்க. டெய்லி ஊற்ற நல்லா வளரும். ஸோ இது சொல்லி விடைபெறேன். ஹரி ஓம். நன்றி.